ஹாய் ஆல் எங்கேயாவது போகணும் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம அர்ஜென்ட்டா சமைக்கும் போதுதான் ஏதாவது ஒண்ணு சொதப்பும். அதே மாதிரிதான் நான் நேத்து அப்பளம் பொரிச்சுட்டு என்ன பண்ணேன், ஒரு சின்ன பவுல்ல வந்து எண்ணெய் ஊத்தி வச்சேன். சரி சூடா இருக்கு, அப்புறமா எடுத்து வேற எதுல மாத்திக்கலாம் அப்படின்னு. நீ சமைக்கிறதுக்காக எண்ணெய் எடுக்கிற அந்த பவுல் ஃபுல்லா எண்ணெய் கீழே ஊத்தி அப்படியே நிறைய எண்ணெய் வேஸ்டா போயிடுச்சு. என்ன பண்றது, ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப பொறுமையா சமைப்பேன் தெரியுமா, அப்பெல்லாம் எதுவுமே ஆகாது. நல்லா நிறுத்தி நிதானமா நல்லா சமைப்போம். எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே வராது. இதுவுமே அர்ஜென்ட்டா சமைக்கும் போது ஏதாவது ஆகும். அக்கா ஒரு 1/4 மணி நேரம் முன்னாடியே ஃபோன் பண்ணிட்டாங்க. நான் கிளம்ப போறேன். நீயே கிளம்பிடு கீழ வந்து நில்லு அப்படி. ஓகே அப்படி சொல்லிட்டு அப்பதான் வந்து காளான் செய்யலான்னு சொல்லி அடுப்புல பாத்திரத்த எடுத்து வைக்கிறேன். அவங்க வேற கீழ வந்து நின்னுட்டு ஃபோன் மேல ஃபோன் அடிச்சுட்டே இருக்காங்க. என்ன பண்றது? பாதியில விட்டுட்டு போகவும் முடியாது. அப்படி அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, கீழ இருந்தாரு போல அவர் கூட்டு போய் விட்டுட்டு வண்டி எடுத்துட்டு வந்தாரு. இப்படிதாங்க பல நாள் இது பண்றேன். நம்மளுக்கு வேலை இருக்கு அந்த டைம்லலாம் பாருங்களேன், நம்ம சீக்கிரம் எழுந்துப்போம். எல்லா வேலையும் முடிச்சுட்டு நம்ம செய்ய வேண்டிய வேலைய செஞ்சுருவோம். இந்த எந்த வேலையும் இல்ல, நம்ம ரிலாக்ஸா இருக்கிறோம்னு நெனைக்கும்போது தான் டைமும் அதிகமா போய்க்கிட்டே இருக்கும். வேலையே ஆகவே ஆகாது. இன்னைக்கு அப்படிதான் ஆயிடுச்சு. நெறைய எண்ணெய் வேஸ்ட்டா போச்சு. என்ன பண்றது? எண்ணெய மறுபடியும் அள்ளவும் முடியாது. இன்னைக்கு என்ன சமைக்கிறதுன்னு சொல்லி காலையில இருந்து ஒரே கன்ஃப்யூஸாவே இருந்தது. சனிக்கிழமை சாமி கும்பிடும்போது எடுத்த தேங்காய்லாம் அப்படியே இருந்தது. அந்த தேங்காய் அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்க அது என்ன பண்ணுது அப்படியே ஃபுல்லா வாடிதான் போகுது. இன்னைக்கு வந்து தேங்காய் சாதம் செஞ்சிடலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியால தான் இருந்தேன். அதுக்கப்புறம் டைம் ஆயிடுச்சு. என்ன பண்றது தெரியாம தான் வெறும் தயிர் சாதம் பிளஸ் வந்து காளான் கிரேவியோட முடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இதுதான் இன்னைக்கு செஞ்சேன். ரொம்பவே டேஸ்ட்டா இருந்ததுங்க. நான் அர்ஜென்ட்டா சமைக்கும்போது தான் டேஸ்ட் வந்து அல்டிமேட்டா இருக்கும். இப்படிதான் எல்லார் வீட்லயும் நடக்கும். ஓகே, தொடர்ந்து வாட்ச் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பாய். தேங்க் யூ.